ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். பூரிக்கு ஒரு பெர்ஃபெக்டான சைட் டிஷ்னா அது இந்த வெள்ளை குருமா தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த குருமா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க, அதாவது அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா வந்து ஒரு 1/2 hour தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதையும் வந்து தண்ணியோடய சேர்த்து ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கர் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் தான் வந்து இந்த குருமாக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு கருப்பு ஏலக்காய், இதை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கினா போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டை விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குருமாவை நம்ம தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, ஸோ பச்சை மிளகாவோட காரம் தான் வந்து இதுக்கு தேவை. ஒரு 5 பச்சை மிளகா கீனி சேர்த்துக்கோங்க. நம்ம முழுசாக சேர்த்தோம்னா காரம் அந்த அளவுக்கு வந்து இறங்காது, அதனால வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயமும் தக்காளியும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறமா நம்ம வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை பட்டாணி இப்போ நமக்கு வந்து சீசன் நிறைய கிடைக்குது, ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பட்டாணி வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு, இது முளைக்காமல் இருக்கிறதுக்காக டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுட்டோம்னா இந்த பட்டாணி வந்து முளைக்காது. நீங்கள் இதை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவு பட்டாணி சேர்த்துக்கோங்க. ஸோ பட்டாணி சேர்த்த அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் வந்து சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பட்டாணி சேர்த்த உடனே நம்ம உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ பட்டாணி உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் உப்பை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் விழுதை இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 3-4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் வேகணும் இல்லையா? ஸோ வந்து ஒரு 3-4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் கிரேவி வந்து எப்படி ரெடி ஆயிருக்குன்ட்டு. பாருங்க சூப்பரா வந்து குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம காரெல்லாம் எதுவும் சேர்க்கல. ஸோ நல்லா வந்து குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது சுட சுட பூரி கூட நம்ம இந்த குருமா வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிடலாம், தோசை கூட கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.